ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. மாண்டூக்கிய உபனிஷத். ஸ்ரீ கௌடபாதர் உலக தோற்றத்தை பற்றிய உண்மைகளை விளக்குகிறார். பிரபவ சர்வ பாவானாம் சதாமிதி வினிஷயக சர்வம் ஜனயதி பிராணக சேதோம் சூன் புருஷக பிரதக். முன்பே இருக்கின்ற எல்லா பொருள்களுக்கும் பிறப்பு உண்டாகிறது என்பது பெரியோர்களின் முடிந்த கொள்கையாகும். பிராணன் எல்லா ஜட பொருள்களையும் உண்டாக்குகிறான். புருஷன் தன் அறிவின் ஒளி திவளைகளாகிய ஜீவர்களை தனியே உண்டாக்குகிறான். விளக்கம்: உலக பொருள்கள் தாம் தோன்றுவதற்கு முன்பு பெயரும் வடிவமும் இல்லாத பீஜ வடிவமான மாயையில் அடங்கியிருந்தன. அவைகள் அப்போது பெயரும் வடிவமும் இன்றி இருந்தன. ஆழவிதையில் மரமும் கிளைகளும் இலைகளும் காய்களும் கனிகளும் அடங்கியிருந்து வெளிவருவது போல காரண மாயையில் உலகம் முழுவதும் அடங்கியிருந்து பின் வெளிப்படுகிறது. உலகம் இல்லாமலிருந்து தோன்றுகிறது என்று கொள்வது பொருத்தமற்ற முடிவாகும். அவ்வாறு கொண்டால் இன்மையை காரணமாக கொண்ட உலகமும் இல்லாததாகவே ஆகும். உலகம் விவகார நிலையில் இருக்கிறது. அது காரிய வடிவாக இருப்பதால் தான் காரணமான பிரம்மத்தை அறிய துணையாக உள்ளது. அது இல்லாமலேயே இருந்தால் பிரம்மத்தை அறிய வழியே இல்லாமல் போகும். மேலும் தோன்றுகின்ற உலகம் தான் தோன்றுவதற்கு முன்பு தனக்கு அதிஷ்டானமாகிய சைத்தன்யத்தில் மாயை வடிவாக அடங்கியுள்ளது. அதிஷ்டான வடிவமாகவே ஆரோபிதமான உலகம் இருக்கிறது. உலக மாயையால் உண்டானது போல் காட்சி தருகிறது. மாயையால் கயிற்றில் உண்டான பாம்பு கயிற்றின் வடிவாகவே இருப்பதாகும். அது தோன்றுவதற்கு முன்பு கயிற்றில் இருந்தது. இருப்பதற்குத்தான் தோற்றம் உண்டு. மாயையால் தோன்றும் பொருள் எங்கும் அதிஷ்டானமின்றி இருக்காது. அதுபோல உலகமும் தான் தோன்றுவதற்கு முன்பு பிரம்மத்திடம் மாயை வடிவமாக இருந்து பிறகு உண்டாயிற்று. மாயையுடன் கூடிய பிரம்மத்திற்கு பிராணன் என்றும் புருஷன் என்றும் பெயர். மாயையை முதன்மையாக கொண்டு பிராணன் என்ற பெயர் வழங்கப்படும். சைத்தன்யத்தை முதன்மையாக கொண்டு புருஷன் என்ற பெயர் வழங்கப்படும். பிரம்மம் தன் மாயையால் எல்லா ஜட பொருள்களையும் உண்டாக்குகிறது என்ற கருத்தை சர்வம் ஜனயதி பிராணக என்ற தொடர் விளங்கும். பிரம்மம் தன் சைத்தன்ய ஒளியால் ஜீவர்களை உண்டாக்குகிறது என்ற கருத்தை சோதோம் சூன் புருஷக பிரதக் என்ற தொடர் விளக்கும். சூரியன் தன் பிரதிபிம்பங்களை நீருள்ள இடங்களில் தோற்றுவிக்கிறான். அதுபோல் இங்கு பிரம்மம் தன் சைத்தன்ய ஒளி திவலைகளாகிய ஜீவர்களை தோற்றுவிக்கிறது என்று கொள்ள வேண்டும். சைத்தன்ய ஒளி திவலைகளாக விளங்கும் ஜீவர்கள் விஸ்வனும் தைஜசனும் பிராக்ஞனும் ஆவார்கள். இவர்களை தவிர வேறு ஜீவர்கள் இல்லை. சிலந்தி பூச்சி நூலை உண்டாக்குகிறது. அதன் உடல் நூலுக்கு உபாதான காரணமாகும். அதன் உள்ளிருக்கும் அறிவு நூலுக்கு நிமித்த காரணமாகும். அதுபோல மாயையுடன் கூடிய பிரம்மம் ஜீவனோடு கூடிய உலகத்தை உண்டாக்குகிறது. ஜடமான மாயை ஜடமான உலகத்திற்கு உபாதான காரணம். பிரம்மம் ஜட உலகத்திற்கு நிமித்த காரணம். ஜீவனுக்கும் பிரம்மத்திற்கும் உண்மையில் காரிய காரண முறை இல்லை. ஏனெனில் ஜீவனே பிரம்மம், பிரம்மமே ஜீவன். ஜட சேத்தன வடிவான எல்லா பொருள்களும் ஜட சேத்தன வடிவான சகுன பிரம்மத்திடமிருந்து தோன்றுகின்றன என்பது கருத்து. உலக தோற்றத்தை பற்றிய வேறு சில கருத்துக்கள் கீழே சொல்லப்படுகிறது. விபூதிம் பிரசவம் துவன்யே மன்யந்தே சிருஷ்டி சிந்தகா ஸ்வப்ன மாயா ஸ்ரூபேதி சிருஷ்டிஹி அந்யை விகல்பிதா. கௌடபாதர் காரியை 7. பொருள்: சிலர் இறைவனுடைய திறமைகளின் விளக்கங்களை உலக தோற்றம் என்பார்கள். வேறு சிலர் உலக தோற்றம் கனவு போன்றது என்பர். அது மாயை போன்றதும் ஆகும் என்று பலவாறு கூறுவார். இவ்வாறு கூறுபவர்கள் உலக தோற்றத்தையே சிந்திப்பவர்கள். விளக்கம்: இறைவனுக்குள்ள திறமைகள் கணக்கற்றவை. அத்திறமைகளின் வெளி தோற்றமே உலகம் என்று சிலர் கூறுவர். அத்திறமைகளும் அழிவுள்ளவை. அவற்றின் தோற்றமான உலகமும் அழிவுள்ளது. ஆகையால் அது கனவு பொருள் போன்றது, மாயை போல் உண்மையற்றது என்று வேறு சிலர் கூறுவர். இவ்வாறு முடிவுபடுத்தி கூறுபவர்களுக்கு உலகம் எப்படி உண்டாயிற்று என்று ஆராய்வதில்தான் முதன்மையான நோக்கம் உண்டு. அதற்கு அடிப்படையான உண்மை பொருளை அறிவதில் நோக்கமில்லை. ஆகையால் தான் இக்கருத்தை விளக்க சிருஷ்டி சிந்தக்காக என்ற தொடரை ஆசிரியர் ஸ்லோகத்தில் அமைத்தார். அத்வைதிகளுக்கோ உண்மை பொருளை அறிவதில்தான் முதல் நோக்கம். உலகம் எப்படி உண்டானால் என்ன? அதை ஆராய்வது பயனற்றது. அது தோன்றுகிறது, எக்காரணத்தால் தோன்றினாலும் தோன்றட்டும். அதனை துணையாக கொண்டு பிரம்மத்தை அறிவதே பயன் தரும் செயல் என்று அவர்கள் நினைப்பார்கள். ஜால வித்தைக்காரன் ஒருவன்
ஒரு சுருள் கயிற்றை வானில் எறிகிறான், பிறகு அதன் மீது ஏறி செல்கிறான். அங்கே மற்றொருவருடன் போர் புரிகிறான். அப்போரில் அவனுடைய கையும் காலும் துண்டிக்கப்பட்டு கீழே விழுகின்றன. மக்கள் வேடிக்கையாக இதை காணுகின்றனர். வெட்டப்பட்ட அவன் மறுபடி உயிர் பெற்று எழுகிறான். மக்கள் அந்த நிகழ்ச்சிகளை உண்மை என ஏற்றுக்கொள்வதில்லை. நிகழ்ச்சிகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்று ஆராய்வதில்லை. நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது அந்த வித்தைக்காரன் பூமியிலேயே மறைந்து பிறர் கண்களில் படாதவாறு இருக்கிறான். முடிவில் அவனை கண்டு மக்கள் பாராட்டுகின்றனர். அதுபோல இறைவனும் ஒரு மாயாவி. கயிறு போன்றவை கனவு, நனவு, உறக்கம் ஆகிய 3 நிலைகள். அவற்றில் ஏறுபவர்கள் தைஜசன், விஸ்வன், பிராக்ஞன் ஆகிய ஜீவர்கள். கயிற்றில் ஏறியவனினும் வேறான உண்மை வித்தைக்காரன் பூமியில் மறைந்திருப்பது போல இந்த ஜீவர்களினும் வேறான உண்மையான பிரம்மம் மறைந்துள்ளது. அதை அறிவதில்தான் பெரியோர்களின் நோக்கமே உள்ளது. ஆகையால் உலகத்தின் தோற்றம் எவ்வாறு என்று ஆராய்வதில் பெரியோர்கள் மிகவும் ஈடுபட மாட்டார்கள். இச்சா மாத்திரம் பிரபோக சிருஷ்டிஹி இதி சிருஷ்டௌ வினிஷ்சிதாக காலாத் பிரசுதிம் பூத்தானாம் மன்யந்தே கால சிந்தகாக. கௌடில்ய காரிகை 8. இறைவனின் விருப்பத்தாலேயே உலக தோற்றம் ஏற்படுகிறது என்று சிலர் முடிவு கொள்கின்றனர். காலத்திலிருந்து உலகம் தோன்றுகிறது என்று காலத்தை முதன்மையாக எண்ணுபவர் கூறுகின்றனர். போக்கார்த்தாம் சிருஷ்டி ரித்யந்தேயே கிரீடார்த்திமிதி சாப்பரே தேவஷ்யைச ஸ்வபோ வயம் ஆப்த காமஷ்ய கா ஸ்ருப்ஹா. தன் போகத்தின் பொருட்டு இறைவன் உலகை உண்டாக்கினான் என்று வேறு சிலர் கூறுவர். மற்றும் சிலர் விளையாட்டுக்காக உலகை உண்டாக்கினான் என்பர். இக்கருத்துக்கள் எல்லாம் பொருத்தமற்றவை. எல்லா விருப்பங்களையும் நிறைவேற்றி கொண்ட இறைவனுக்கு என்ன ஆசை ஏற்படும்? உலகை உண்டாக்கும் இந்த செயல் இறைவனுக்குரிய இயற்கையான செயலாகும். அதாவது மாயா சக்தியால் தோன்றும் செயலாகும். இங்கு உலகின் தோற்றத்தை பற்றி 7 வகையான கருத்துக்கள் வெளியிடப்பட்டன. அவை: இறைவனுடைய சக்தியின் வெளித்தோற்றமே உலகம் 1. 2 கனவு போன்றது உலக தோற்றம். 3 மாயை போன்றது உலக தோற்றம். 4 இறைவனை விருப்பத்தால் உலக தோற்றம் ஏற்பட்டது. 5 காலத்திலிருந்து உலகம் தோன்றியது. 6 இறைவன் தன் போகத்திற்காக உலகை உண்டாக்கினான். 7 இறைவன் விளையாட்டாக உலகை உண்டாக்கினான் என்பவை பெருத்தமற்றவை. இறைவனுக்கு இயல்பாக இருப்பது மாயை என்ற சக்தியே. அதையே இங்கு ஸ்வபாவம் என்று ஆசிரியர் கூறுகிறார். அந்த மாயையால் இறைவன் உலகை உண்டாக்குகிறான் என்ற கருத்து ஏற்றது. எங்ஙனமெனில் இறைவன் ஆப்த காமனாக உள்ளவன். அதாவது அவரிடம் இனி நிறைவேற்றி கொள்ள வேண்டிய விருப்பமே இல்லை. விருப்ப நிறைவேற்றம் என்பது அவனுடைய ஆனந்த வடிவமே. அவனே ஆனந்த வடிவான பிரம்மமாக விளங்குகிறான். செய்தலோ செய்வித்தலோ நுகர்தலோ நுகர்வித்தலோ யாதொன்றும் இல்லாத அவன் மாயையால் தான் தன் சக்தியை வெளிப்படுத்த இயலும். மாயையாலேயே கனவை தோற்றுவிக்க முடியும். மாயையாலேயே பொய்யுலகை காட்ட முடியும். மாயையாலேயே விருப்பம் கொள்ள முடியும். மாயையாலேயே நுகர்தல் முடியும். மாயையாலேயே விளையாட்டை ஏற்றல் முடியும். காலம் என்பது மாயையால் இறைவனிடம் தோன்றும் பொருளே ஆகும். தனியான அவனிடமிருந்து உலகம் தோன்றிற்று என்பதற்கு சான்றுகள் இல்லை. இறைவன் எவ்வகையான விகாரங்களும் இல்லாதவன். அறிவாகவும் ஆனந்த வடிவாகவும் உள்ளவன். அவனிடம் தோன்றும் செயல்களும் குணங்களும் மாயையால் தான் தோன்ற வேண்டும். ஆகையால் இறைவன் செய்யும் உலக தோற்றம் மாய தோற்றமே ஆகும். மேலே கூறிய 7 வகையான தோற்ற முறைகளும் இக்கருத்தினில் அடங்கிவிடுகின்றன. ஆகையால் அவை பொருந்தா என்று ஆசிரியர் கூறுகிறார். கீழே வருவது உபனிஷத் மந்திரமாகும். ஆத்மாவுக்குரிய 3 பாதங்களும் கூறப்பட்டன. இனி 4வது பாதத்தை விளக்க வேண்டும். அதற்காக இந்த மந்திரம் வந்துள்ளது. நாந்தக பிரக்ஞம் ந பஹிஷ் பிரக்ஞம் நோபயதஹ பிரக்ஞம் ந பிரக்ஞானகணம் ந பிரக்ஞம் நாப்ரக்ஞம் அதுஷ்டம் அவ்யவஹார்யம் அக்ராஹ்யம் அலக்ஷணம் அசிந்தியம் அவ்யபதேஷ்யம் ஏகாத்மப்ரத்யயாஸ்ராரம் பர பஞ்சோப சமம் சாந்தம் சிவம் அத்வைதம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா சவிக்ஞேயஹ. ஆத்மாவின் 4ஆம் பாதத்திற்கு துரியம் என்று பெயர். அது கனவு நிலை ஜீவனும் அன்று, நனவு நிலை ஜீவனும் அன்று. கனவுக்கும்
நனவுக்கும் இடைப்பட்ட நிலை ஜீவனும் அன்று. உறக்க நிலை ஜீவனும் அன்று. எல்லாவற்றையும் பொறிகளால் அறியும் ஜீவனும் அன்று. அறிவற்ற ஜடமும் அன்று. அது கண்ணால் காணப்படாதது, வாக்கினால் பேச தகாதது, கை முதலியவற்றால் எடுக்க முடியாதது, அனுமானித்து அறிய இயலாதது, மனதிற்கு எட்டாதது, சொற்களால் குறிப்பிட்டு காட்ட முடியாதது, மூவகை நிலைகளிலும் அது ஒன்றே உள்ளது என்று அறியப்படுவது, மூவகை நிலைகளும் இல்லாதது, அமைதியாய் இருப்பது, மங்களமாக இருப்பது, ஒன்றாக இருப்பது, அதுதான் ஆத்மா. அதை அறிதல் வேண்டும். விளக்கம் இங்கு ஆத்ம வடிவம் பிற பொருள்களை விளக்குவதன் மூலம் உணர்த்தப்படுகிறது. இதற்கு அதத் வியாவிருத்தி லட்சண முறை என்று பெயர். இந்த 4ஆம் பாதம் எவ்வகையான சிறப்புமில்லாத பிரம்மம். ஆகையால் இதனை பிற பொருள் விளக்கல் முறையில் தான் உணர்த்த வேண்டும். சொற்களால் நேராக இதை உணர்த்துதல் முடியாதது. ஆகையாலேயே வேதம் இந்த நிஷேத முறையை கையாண்டது. சகுண பிரம்மத்தை சொல்லால் குறிப்பிடலாம், நிர்குண பிரம்மத்தை சொல்லால் குறிப்பிட முடியாது. சொல் நிர்குண பிரம்மத்தை காட்டும் திறமையை பெறவில்லை. எங்கனமெனில், ஒரு சொல் ஒரு பொருளை காட்டுவதற்கு அப்பொருளில் 5 வகையான தகுதிகளில் ஏதாவது ஒன்று இருத்தல் வேண்டும். அத்தகுதிகளாவன உடைமை, தொடர்பு, இடுகுறி தன்மை, பொதுவின் தன்மை, செயல், பண்பு என்பன ஆகும். இவற்றை முறையே ஷஷ்டி, ரூட்டி, ஜாதி, கிரியை, குணம் என்று பெரியோர் கூறுவர். இங்கு பிரம்மத்திற்கு எப்பொருளுடனும் உடைமை தொடர்பு இல்லை. அது அசங்கமானது. வேலனது வீடு என்பது போல பிரம்மத்தினது பொருள் என்று சொல்வதற்கு யாதுமில்லை. ஏனெனில் பிரம்மத்தை தவிர பிற பொருள் யாவும் உண்மையில் இல்லை. இல்லாத பொருளுடன் தொடர்பு கூறுவது தவறு. பிரம்மத்திடம் உலகம் மயக்கத்தால் தோன்றுகிறது. மயக்கத்தால் தோன்றும் பொருள் உண்மையில் இல்லாததே. எனவே இல்லாத பொருளான உலகத்துடன் இருக்கும் பொருளான பிரம்மத்திற்கு மயக்க நிலை தொடர்பு உண்டு என்று உபதேச முறையில் கூறலாம். சொல் அந்த தொடர்பை அடிப்படையாக கொண்டு பிரம்மத்தை காட்டாது. மேலும் இடுகுறை முறையிலும் சொல் பிரம்மத்தை காட்டாது. மண், கல் முதலிய பெயர்கள் இடுகுறை பெயர்கள். அப்பெயர்களைப் போல வேறு சில பெயர்கள் இடுகுறியாக பிரம்மத்தை காட்டலாம் என்று கூறுதலும் பொருந்தாது. ஏனெனில் இடுகுறி பொருள்கள் வேறு பிரமாணங்களுக்கு விஷயமாக இருந்தால்தான் இடுகுறி பெயரால் அவை கூறப்பெறும். பிரம்மமோ எந்த பிரமாணத்திற்கும் விஷயமாகாதது. ஆகையால் அதை இடுகுறி பெயரும் காட்டாது. மேலும் பிரம்மத்திற்கு பிரம்மத்துவம் என்ற ஜாதி இல்லை. ஜாதி என்பது பல பொருள்களில் இருப்பதாகும். பசுக்கள் பலவாக உள்ளன. அவற்றிடம் பசுத்துவம் என்ற ஜாதி உள்ளது. பிரம்மம் ஒரே பொருள். ஆகையால் பலவற்றினிடம் இருக்க வேண்டிய ஜாதி அதனிடம் இல்லை. ஆகையால் ஜாதியை அடிப்படையாக கொண்டு சொல் பிரம்மத்தை காட்டாது. பறவை, நீல, மலர் என்ற சொற்கள் முறையே செயலையும் பண்பையும் அடிப்படையாக கொண்டு தம் பொருளை உணர்த்துகின்றன. பிரம்மத்திடம் எச்செயலும் இல்லை. எனவே செயலை அடிப்படையாக கொண்டு எச்சொல்லும் பிரம்மத்தை காட்டாது. எத்தகைய குணமும் பிரம்மத்திடம் இல்லை. ஆகையால் குணத்தை அடிப்படையாக கொண்டு எச்சொல்லும் பிரம்மத்தை காட்டாது. எனவே எச்சொல்லாலும் பிரம்மத்தை காட்டல் இயலாது. ஆகையால் வேதம் அது இல்லை, அது இல்லை என்ற விளக்கு முறையால் பிரம்மத்தை சமர்ப்பணம் செய்கிறது. பிரம்மத்திடம் யாதொரு சிறப்பியல்பும் இல்லை என்றால் அது பயனற்றது. அன்பர்களுக்கு அருள் புரியாது. அரசன் என்ற பெயரோடு மட்டும் இருந்து கொண்டு அரசனுக்குரிய செல்வம் முதலியவைகள் இல்லாதவனால் பிறருக்கு என்ன உதவி செய்ய முடியும்? அதுபோல ஒன்றுமே இல்லாத கேவல சைத்தன்யத்தால் யாது பயன்? அதனை உபாசனை செய்வதாலும் யாது பயன் என்று சிலர் வினவுவர். அது தவறு. சிறப்பியல்பற்ற பிரம்ம சைத்தன்யத்தை அறிவதால் உலக பொருள்களால் ஏற்படும் துன்பங்கள் நீங்கும். கயிற்றை அறிந்து கொண்டு விட்டால் பாம்பினால் ஏற்படும் பயம் நீங்கும். கிளிஞ்சலை அறிந்துவிட்டால் வெள்ளியில் உள்ள பேராசை நீங்கும். ஆசையாலேயே துன்பங்கள் உண்டாகின்றன. ஆசைக்கு காரணம் அவித்யாகும். அந்த அவித்யை ஆத்ம அறிவால் அழியும். அப்போது துன்ப தொடர்பே இல்லாத ஆனந்த நிலை ஏற்படும். இது போன்ற ஆனந்த நிலை வேறு எந்த வழிமுறையாலும் ஏற்படாது. எனவே குணங்களற்ற பரபிரம்மம் பயனற்றது என்று கூறுவது தவறு. இத்தகைய மெய்யறிவை பெற்று ஆனந்த கடலில் மூழ்கி வாழும் சான்றோர்கள் பலர் உண்டு. உபனிஷத்துக்கள் யாவும் இந்த நிலையை பெறுவதற்கான வழிகளையே கூறுகின்றன. ஆகையால் நிர்குண பிரம்ம சைத்தன்யம் பயனற்ற பொருளன்று. சகுன பிரம்மம் தரும் அருளின்பத்தில் துன்ப கலப்பு உண்டு. சகுன பிரம்மத்திடமிருந்து அருள் வரங்களை பெற்ற சூரபத்மன் முதலியோர் துன்புறாமல் இல்லை.
பிரம்மஸ்வரூபமாகவே ஆன சான்றோர்கள் துன்புறுவதே இல்லை. அங்கு துன்பத்திற்கு இடமில்லை. ஏனெனில் அதற்கு காரணமான அவித்யை அழிந்துவிட்டது. ஆத்மாவிற்குள்ள 3 பாதங்களும் சம்சார இயல்புடன் கூடியவை. 4ஆம் பாதம் சம்சார இயல்பே இல்லாதது. இதுவே உண்மை பொருளாகும். எல்லா நாம ரூபங்களுக்கும் அதிஷ்டானமாக இருப்பதாகும். இந்த மெய்ப்பொருளிடம் விஸ்வன் முதலிய மூவகை ஜீவர்களும் கற்பிக்கப்பட்டுள்ளனர். 3 நிலைகளால் கற்பனைக்கு இடம் ஏற்பட்டது. மூவகை நிலைகளையும் விளக்கிவிட்டால் இந்த மெய்ப்பொருளை மிஞ்சும். அப்போது விஸ்வன் முதலிய ஜீவர்கள் இல்லாமல் போவர். மூவகை நிலைகளையும் விளக்கிய பிறகு உண்மை பொருள் தானாக விளங்குவதால் அதை அறிய வேறு பிரமாணத்தின் தேவையில்லை. பிரம்மம் ஒன்றே மூவகை ஜீவர்களாக விளங்குகிறது. மூவகை நிலைகளே இதற்கு காரணம். இந்த நிலைகள் நீங்கிய பின்பு எப்போதும் ஒன்றாகவே இருக்கும் மெய்ப்பொருள் இப்போது ஒன்றாகவே இருக்கும். இங்கு அவித்யைக்கு இடமில்லை. அவித்யை இல்லாமையால் அதை போக்க வேறு சாதனங்களும் வேண்டா. இங்கு முதலில் ஆத்மாவுக்கு 4 பாதங்கள் உண்டு என்று கூறப்பட்டது. 3 பாதங்களை உபனிஷத் நன்கு விளக்கிவிட்டது. இச்செயலே 4வது பாதம் 3 பாதங்களிலும் வேறானது என்பதை காட்டிவிடும். ஆகையால் இந்த நாந்தஹ பிரக்ஞம் என்று தொடங்கும் மந்திரம் வீண் என்று ஜெயம் கொள்ளல் தகாது. 3 நிலைகளில் உள்ள ஆத்மாவே தன் சிறப்பான இயல்புகளை நீக்கிய நிலையில் 4வதாக விளங்குகிறான் என்று குறிப்பிட்டு காட்டுவதற்காக இந்த மந்திரம் வந்துள்ளது. வேறு இல்லாவிடில் இது 4ஆம் நிலையிலுள்ளவன் வேறு என்று தெரிந்து கொள்ளலாமே தவிர அவனே 3 நிலையிலும் உள்ளவன் என்பதை அறிதல் இயலாது. சிறப்பியல்பற்ற பரம்பொருள் விழிப்பு என்ற போர்வையால் விஸ்வனாகவும், கனவு என்ற போர்வையால் தைஜசனாகவும், உறக்கம் என்ற போர்வையால் பிராக்ஞனாகவும் விளங்குகிறது. 3 போர்வைகளும் நீக்கப்பட்ட காலத்தில் அது முன்பு போல ஒரே சைத்தன்யமாகவே உள்ளது என்பது கருத்து. ஆத்மாவிடம் தோன்றும் விழிப்பு நிலை விவகாரங்களும், கனவு நிலை விவகாரங்களும், உறக்க நிலையும் மாறி 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 வருகின்றன. ஆகையால் அவற்றை அனித்தியம் என்கிறோம். நான் என்ற அறிவு வடிவம் மாறாமல் உள்ளது. ஆகையால் அதை நித்தியம் என்கிறோம். உறக்கத்திலும் நான் என்ற பொருள் அனுபவ வடிவாக இருக்கிறது. ஆத்மா அறிபவன். அவனது அறிவு வடிவிற்கு மாறுதலே இல்லை என்று வேதம் கூறும். இந்த 4ஆம் பாதமான பரம்பொருள் கண் முதலிய அறிவு பொறிகளால் அறிய முடியாதது. ஆகையாலேயே அது விவகாரம் செய்வதற்கு தகுதியற்றது. அறியாத பொருளை பற்றி யாரும் சம்பாஷணை செய்வதில்லை. அதற்கு வடிவம் இன்மையால் அதை கை முதலிய செயல் பொறிகளால் எடுத்தல் முடியாது. அனுமானம் செய்வதற்கு வேண்டிய காரணம் வியாப்தி முதலியவை இல்லாமையால் அதை அனுமான பிரமாணத்தால் அறிதல் இயலாது. அக்காரணத்தினாலேயே அதை மனத்தாலும் அறிதல் முடியாது. சொற்கள் அப்பொருளை குறிப்பிட்டு காட்ட மாட்டா. இதற்கு காரணம் முன்பே கூறப்பட்டது. ஏகாத் மப்ரத்ய யசாரம் என்ற தொடருக்கு ஒரே ஆத்மாதான் உண்டு என்ற அனுபவ அறிவை பிரமாணமாக கொண்டது இந்த துரிய பொருள் என்றும் பொருள் கொள்ளலாம். உலக குழப்பங்களுடன் இது தொடர்பற்றது. ஆகையால் அது சாந்தமாயிருப்பதாகும். அது ஒப்புயர்வற்ற இன்பக்கடல். ஆகையால் சிவம் என்று கூறப்படும். சிவம் என்பதற்கு மங்களம் என்பது பொருள். மங்களம் என்பது இன்பம் தரும் பொருள். இந்த ஆத்ம பொருள் துன்ப கலப்பே இல்லாத இன்ப வடிவாய் உள்ளது. 4வது என்ற பெயர் முதல் 3 என்ற எண்களை நோக்கி வந்தது. ஆகையால் அது உபச்சார வழக்கு. அந்த ஆத்மாவை அறிய வேண்டும் என்று மந்திரம் கூறுகிறது. எப்படி அறிய வேண்டும் எனில் அனாத்ம பொருளை விளக்குவதன் மூலம் எஞ்சி நிற்கும் ஆத்மாவை அறிதல் வேண்டும் என்று கொள்ளல் சிறப்பாகும். மெய்யறிவின் அனுபவம் பெற்றுள்ள நிலையில் ஆத்மா அறிவதற்கரியதன்று. அவித்யா நிலையில் ஆத்மாவை அறிதல் வேண்டும் என்று வழங்குவது தகும். அந்த முன்னைய நிலையை வைத்து இப்போது ஞேயக என்று கூறப்பட்டது. இதுவும் உபச்சார வழக்கே ஆகும். அத்ர ஏதே ஸ்லோகா பவதி. மேலே கூறிய கருத்தை விளக்குவதன் பொருட்டு கீழே இந்த ஸ்லோகங்கள் வருகின்றன. நியூருத்தே சர்வ துக்கானாம் ஈசான பிரபு அவ்யய அத்வைத சர்வ பாவானாம் தேவ துர்யோ விபு சம்ருத்த. இந்த 4ஆம் நிலையில் உள்ளவன் எல்லா வகையான இன்னல்களையும் நீக்குவதற்கான தலைமையையும் திறமையையும் உடையவன். தனது வடிவ நிலையில் மாறுபாடு இல்லாதவன்.
இரண்டற்றவன், எல்லா பொருள்களையும் விளக்குபவன், எங்கும் நிறைந்தவன். இவ்வாறு இவன் மெய்யுணர்வுடையோரால் நினைக்கப்படுகிறான். எல்லா வகையான இன்னல்கள் என்பன இங்கு கனவு நிலை ஜீவன், நனவு நிலை ஜீவன், உறக்க நிலை ஜீவன் என்பவர்களை காட்டும். இம்மூன்று நிலைகளிலும் அவர்களுக்கு ஏற்படும் விஷய நுகர்வுகளையும் காட்டும். இவைகள் 4ஆம் நிலையில் அழிகின்றன. இவை அழிவதற்கு 4ஆம் அவனே காரணமாகிறான். அவனே இவற்றை அழிக்க வல்லவன். அரசன் செயல் புரிந்து மக்களின் இன்னல்களை அழிக்கிறான் என்பதை போல இங்கு 4ஆம் அவன் துன்பங்களை நீக்குகிறான் என்று கருதுதல் தகாது. அவனை அறிவதால் 3 நிலைகளிலும் தோன்றும் இன்னல்கள் அழிகின்றன. ஆகையால் அவற்றை அழிப்பதற்கு அவன் திறமையுடையவன் என்று ஆசிரியர் கருதி நியூருத்தே பிரபு என்று கூறுகிறார். இவன் தன் வடிவில் மாறுபாடு இல்லாதவன். இவன் வடிவம் சத் சித் ஆனந்த வடிவம். அது அழியாதது, மாறுபாடு இல்லாதது. ஏனெனில் மாறுபாட்டை உண்டாக்க வேறு எப்பொருளும் இல்லை. இவன் இரண்டற்றவன். நாம் காணும் இவ்வுலகம் இருப்பதால் இவனுக்கு இரண்டற்ற தன்மை எங்ஙனம் பொருந்துமெனில், கயிற்றினிடம் பாம்பு போல இவனிடம் உலகம் யாவும் பொய்யாக விளங்குகின்றன. உலகத்திற்கு உண்மையான இருப்பு இல்லை. எனவே இவன் இரண்டற்றவனே. இவன் தன்னிடம் தோன்றும் உலக பொருள்களை விளங்க செய்கிறான். அதிஷ்டான பொருளின் வடிவமே ஆரோபித பொருளின் வடிவாகும். கயிறு இல்லாவிடில் பாம்பு விளங்காது. பாம்பின் விளக்கத்திற்கு கயிறே காரணம். அதுபோல உலகின் விளக்கத்திற்கு அந்த 4ஆம் அவனே காரணம். ஆகையால் ஆசிரியர் சர்வ பாவானாம் தேவ என்றார். இங்கே கூறிய துரிய லட்சணம் முன்னோர்களின் அனுபவ உண்மையாகும் என்பதை சம்ருத்தக என்ற சொல் குறிக்கும். இப்போது விஸ்வன், தைஜசன், பிராக்ஞன் இவர்களிடையே உள்ள பொது இயல்பினையும் சிறப்பியல்பினையும் விளக்குகிறார். காரிய காரண பத்தௌ தௌ இஷ்யேதே விஸ்வதைஜசௌ. பிராக்ஞ காரண பத்தஸ்து த்வௌ தௌ துர்யே ந சித்யாயதஹ. நனவு நிலை ஜீவனும் கனவு நிலை ஜீவனும் உண்மை அறியாமை வேறாக அறிதல் ஆகிய 2 செயல்களாலும் கட்டுப்பட்டவர்கள் என்று கூறப்படுவர். உறக்க நிலை ஜீவனே உண்மை அறியாமை என்பதால் மட்டும் கட்டுப்பட்டவன். 4ஆம் அவனிடம் இந்த 2 செயல்களும் இல்லை. இங்கு காரியம் என்பது வேறாக அறிதல் என்ற பொருளில் வந்தது. காரணம் என்பது உண்மை அறியாமை என்ற பொருளில் வந்தது. உண்மை அறியாமலேயே வேறாக அறிதல் என்பது ஏற்படும். ஆகையால் இவற்றை முறையே காரணம் என்றும் காரியம் என்றும் ஆசிரியர் கூறினார். கயிற்றை பாம்பு என்று எண்ணும் இடத்தில் கயிற்றின் உண்மை அறியப்படவில்லை. இது உண்மை அறியாமை ஆகும். பாம்பு என்று அறிதல் வேறாக அறிதல் ஆகும். கயிற்றை அறியாமையால் தான் பாம்பு என்ற வேற்றறிவு தோன்றிற்று. கயிற்றை அறியாமை காரணம், பாம்பு என்ற வேற்றறிவு காரியம். உண்மை அறியாமை என்பதை தத்வாக்கிரகணம் என்றும் வேறாக அறிதலை அந்நியதாக்கிரகணம் என்றும் சான்றோர் கூறுவர். இந்த 2ம் விழிப்பிலும் கனவிலும் உள்ளன. அவ்விடங்களில் நடைபெறும் எல்லா விவகாரங்களும் தத்வாக்கிரண அந்நியதாக்கிரகண வடிவமாகவே உள்ளன. ஆகையால் விழித்திருக்கும் விஸ்வனும் கனவு காணும் தைஜசனும் காரிய காரணங்களால் கட்டுண்டவர்கள் என்று ஆசிரியர் கூறினார். இவ்விரண்டும் விஸ்வனுக்கும் தைஜசனுக்கும் உள்ள பொது இயல்பு ஆகும். உறக்க நிலை ஜீவனும் உண்மை அறியாமை என்ற ஒரு செயலோடு மட்டும் இருப்பவன். அவனுக்கு வேறாக அறிதல் என்பது இல்லை. ஆகையால் அவனை காரணபத்தன் என்று கூறுவர். இது பிராக்ஞனுக்கு உள்ள சிறப்பியல்பு. இந்த 2ம் 4ஆம் அவனிடம் இல்லை. அவன் குணமற்ற அறிவு வடிவனன் ஆவான். 4ஆம் அவனை அன்கு அறிவித்தலின் பொருட்டே முதல் மூவருக்குள்ள பொது இயல்பனையும் சிறப்பியல்பனையும் ஆசிரியர் கூறினார். 3ஆம் அவனுக்கு உண்மை அறியாமை மட்டும் உண்டு. 4ஆம் அவனுக்கு உண்மை அறியாமை வேறாக அறிதல் ஆகிய 2ம் இல்லை என்பது என்கணம் எனில், நாத்மானம் ந பராம் சைவ ந சத்யம் நாபி சாந்திருத்தம் பிராக்ஞ கிம்சன சம்வேத்தி துரியம் தத் சர்வத்ருக் சதா. 3ஆம் அவனாகிய பிராக்ஞன் தன்னையும் அறிவதில்லை, பிறரையும் அறிவதில்லை, உண்மையையும் அறிவதில்லை, பொய்யையும் அறிவதில்லை, மேலும் ஒன்றையும் அறிவதில்லை. ஆகையால் அவனுக்கு காரணமாகிய உண்மை அறியாமை மட்டும் உண்டு. அந்த 4ஆம் அவனும் எப்போதும் எல்லாவற்றையும் அறிபவனாக இருக்கிறான். ஆகையால் அவனிடம் காரணமாகிய உண்மை அறியாமையும் இல்லை, காரியமாகிய வேறாக அறிதலும் இல்லை.
பிராக்ஞனிடம் காரண சரீரம் மட்டும் உண்டு. காரண சரீரத்தை அவித்யா பீஜம் என்று அறிஞர் கூறுவர். உறக்க நிலையில் வெளிப்பொருள் யாதும் உண்டாகவில்லை. அவை விதை வடிவை அடைந்துள்ளன. ஆகையால் பிராக்ஞன் ஒன்றையும் அறிவதில்லை. விஸ்வனும் தைஜசனும் வேறு பொருள்களை அறிவது போல பிராக்ஞன் அறிவதில்லை. ஆகையால் அவனை காரணபத்தன் என்பர். நான்காம் அவனோ எல்லாவற்றையும் எப்போதும் அறிகிறான். ஆகையால் அவனை சர்வத்ருக் என்பார்கள். சர்வத்ருக் என்ற தொடர் எல்லா பொருள்களையும் அறிகிறான் என்ற பொருளை காட்டும். நான்காம் அவன் எல்லா பொருள்களையும் அறிகிறான். எப்படி எனில், உலகில் உள்ள ஜீவராசிகள் யாவும் தங்கள் அறிவை கொண்டு விவகாரம் செய்து வாழ்கின்றன. அந்த அறிவு அவற்றின் புத்தியில் உள்ள அறிவாகும். அந்த அறிவு நான்காம் அவனான பிரம்மத்தின் ஆபாசமே அல்லது பிரம்மத்தின் பிரதிபிம்பமே ஆகும். எனவே நிர்குண அறிவு வடிவான சைத்தன்யன் எல்லா ஜீவர்களின் மனதிலும் ஆபாச வடிவனாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் பார்க்கிறான் என்று கூறுதல் பொருந்தும். ஆகையால் அவன் சர்வத்ருக் என்று கூறுகிறோம். அல்லது அவனே எல்லாவற்றிற்கும் அதிஷ்டானமாக இருப்பதால் எல்லா பொருளும் ஆகிறான். எல்லா பொருள்களின் விளக்கத்திற்கும் காரணமாய் இருப்பதால் திருக் ஆகவும் இருக்கிறான். திருக் என்ற சொல் அறிவு என்ற பொருளை தரும். எனவே சர்வமாகவும் திருக்காகவும் இருக்கிறான் என்பது முடிவான கருத்து பொருள். வடமொழியில் கர்ம தாரய சமாச முறையில் இப்பொருளை சர்வ திருக் என்று தொடருக்கு கூறுவர். இவ்வாறு நான்காம் அவன் இருப்பதால் அவனிடம் காரணமாகிய உண்மை அறியாமையும் காரியமாகிய வேறாக அறிதலும் இல்லை. அவனிடம் அவித்யா பீஜமும் இல்லை. அஃதில்லாததால் அதிலிருந்து தோன்றும் பல பொருளும் இல்லை. மூன்றாம் அவனான பிராக்ஞனும் வேறு பொருளை அறிவதில்லை. நான்காம் அவனும் வேறு பொருளை அறிவதில்லை. இவ்வாறு இருக்கையில் நான்காம் அவனுக்கு மட்டும் காரணமாகிய உண்மை அறியாமையும் இல்லை என்று கூறுவது எப்படியெனில், துவைதஷ்ய அக்ரஹணம் துல்லியம் உபயோ பிராக்ஞ துர்யயோ பீஜ நித்ராயுத பிராஜ்ஞ சா ச துர்யே ந வித்யதே. மூன்றாம் அவனான பிராக்ஞனுக்கும் நான்காவதான நிர்குண சைத்தன்யத்திற்கும் உலக பொருள்களை அறியாமல் இருப்பது என்பது சமமாகவே உள்ளது. ஆனால் பிராக்ஞன் காரணமாகிய உண்மை அறியாமையுடன் உள்ளான். அந்த காரண உறக்க நிலையும் நான்காமனிடம் இல்லை. இங்கு பிராக்ஞனுக்கும் துரியனுக்கும் உள்ள வேறுபாடு கூறப்பட்டது. துரியனிடம் உண்மை அறியாமை என்ற பீஜ உறக்கம் இல்லை. ஆகையால் காரண பிடிப்பு இல்லாமல் அவன் இருக்கிறான். அவன் எப்போதும் அறிவு உடைவாய் உள்ளவன். ஆகவே அவனிடம் அறியாமை என்பது இல்லை. மேலே 3 ஸ்லோகங்களில் கூறிய கருத்தையை அனுபவ வாயிலாக வெளியிடுகிறார். ஸ்வப்ன நித்ராயுதவ் ஆத்யவ் பிராக்னுஸ்து அஸ்வப்ன நித்ரயா ந நித்ராம் நைவ ச ஸ்வப்னம் துர்யே பஷ்யந்தி நிஷ்ரதஹா. விஸ்வனும் தைஜசனும் கனவோடும் உறக்கத்தோடும் கூடியுள்ளனர். பிராக்ஞன் கனவில்லாமல் உறக்கத்துடன் மட்டும் கூடியுள்ளான். ஆத்மானுபவம் பெற்றவர்கள் நான்காமனுடன் உறக்கத்தையும் காண்பதில்லை, கனவையும் காண்பதில்லை. கனவு காரியம் வேறாக அறிதல் என்ற சொற்கள் ஒரே பொருளை காட்டும். உறக்கம் காரணம் உண்மை அறியாமை என்ற சொற்களும் ஒரே பொருளை காட்டும். சூரியனிடம் இருள் இல்லை, அதுபோல அறிவு வடிவான துரியனிடம் அறியாமை இல்லை. அக்காரணத்தாலேயே வேற்றறிவும் இல்லை. கனவும் உறக்கமும் எப்போது தோன்றுகின்றன? ஜீவன் எப்போது நான்காம் நிலையை அடைகிறான் எனில், அந்யதா கிருஹ்ணத ஸ்வப்ன நித்ரா தத்துவம் அஜானத விபர்யாசே தயோ ஷீனே துரியம் பதம் அஷ்னுதே. ஜீவன் விழிப்பிலும் கனவிலும் பொருளை வேறாக கருதுகிறான். இதுதான் ஸ்வப்னம். ஜீவன் விழிப்பு, கனவு, உறக்கம் இம்மூன்றிலும் உண்மையை அறிவதில்லை. இதுதான் நித்திரை எனப்படும். விஸ்வ தைஜச பிராக்ஞர்களுக்குள்ள இந்த வேறுபாடு அழிந்துவிட்டால் அம்மூவரும் ஒன்றாகி நான்காம் நிலையை அடைவர். கனவு என்பது விஸ்வனுக்கும் தைஜசனுக்கும் பொது. ஆகையால் அவ்விருவரும் ஒரு கூட்டம். உறக்கம் என்பது விஸ்வன், தைஜசன், பிராக்ஞன் இம்மூவருக்கும் பொது. பிராக்ஞனுக்கும் விஸ்வ தைஜசர்களுக்கும் கனவினாலேயே வேறுபாடு ஏற்படுகிறது. விஸ்வ தைஜசர்களிடமிருந்து பிராக்ஞனை வேறுபடுத்தி காட்டுவது அவன் உறக்கத்தை மட்டும் கொண்டவனாக இருப்பதே ஆகும். இந்த வேறுபாடு நீங்கினால் நான்காம் நிலையாகிய மோட்ச நிலை ஏற்படும். அதாவது நிர்குண சைத்தன்யம் விழிப்பு, கனவு, உறக்கம் என்ற உபாதி நிலைகளால் மூன்றாக விளங்குகிறது. அப்போது மூவகையான பெயர்களும் ஏற்படுகின்றன. அந்த மூவகை உபாதிகளும் நீங்கினால் அது எப்போதும் உள்ள ஒன்றாகவே விளங்குகிறது என்பது முடிந்த கருத்து.
மேற்கூறிய கருத்தை வேறு முறையில் விளக்கப்படுகிறது. அனாதி மாயையா சுப்த யதா ஜீவ பிரபுத்யதே அஜம் அனித்ரம் அஸ்வப்னம் அத்வைத்தம் புத்யதே ததா. ஜீவன் பல காலம் தொடர்ந்து வருகின்ற மாயையால் உண்மையை அறியாமல் இருந்த பின் எப்போது மெய்யுணர்வு பெறுகிறானோ அப்போது அவன் தன்னை பிறப்பற்றவன் என்றும் உறக்கமற்றவன் என்றும் கனவற்றவன் என்றும் இரண்டற்றவன் என்றும் அறிகிறான். அந்த கரணத்தோடு கூடிய ஆபாசனுக்கு ஜீவன் என்று பெயர். அவன் அறியாமையை உடையவன், பொருளை மாறுபட அறிபவன். அவன் பல பிறப்புகளை எடுத்தவன், நான் எனது என்னும் செருக்குகளை உடையவன். அவற்றால் உலக வாழ்வில் மிகவும் துன்புற்று கொண்டு இருப்பவன். அவன் ஒரு நல்ல குருவின் உபதேசத்தால் மெய்யறிவு பெறுவானாயின் தன்னை துரிய பிரம்மமாக அறிந்து இன்பமுறுவான். சென்ற ஸ்லோகத்தில் துரிய பிரம்மத்தை இரண்டற்றவன் என்று கூறினார். அது எவ்வாறு பொருந்தும்? உலகம் என்ற இரண்டாம் பொருள் இருக்கிறது. ஆத்ம அறிவால் உலகம் இல்லாமல் போகும் என்றாலும் அது இல்லாமல் போவதற்கு முன் இருக்கிறது. ஆகையால் இரண்டு என்பது உண்டு. அத்வைதம் என்பது எவ்வாறு பொருந்தும் என்றால், பர பஞ்சோ யதி வித்யேத நிவர்த்தேத ந சம்சய மாயா மாத்திரம் இதம் துவைதம் அத்வைதம் பரமார்த்ததः. உலகம் என்ற ஒரு பொருள் உண்மையாக இருக்குமானால் அது அழியும், அதற்கு ஐயமில்லை. ஆனால் இந்த எல்லா உலகமும் மாயையால் தோன்றும் தோற்றமே ஆகும். உண்மையாக இருப்பது இரண்டற்ற பிரம்மே. கயிற்றில் தோன்றும் பாம்பு போல மாயையால் பிரம்மத்திடம் உலகம் தோன்றுகிறது. உண்மையாக உலகம் இருந்து தோன்றவில்லை, இல்லாமலேயே தோன்றுகிறது. இதற்கு காரணம் மாயையே. கயிற்றினிடம் பாம்பு இருந்து தோன்றி பிறகு அழிவதில்லை. எப்போதுமே கயிற்றில் பாம்பு இல்லை. மாயாவி ஒருவன் தன் திறமையால் பல பொருள்களை தோன்ற செய்கிறான். அவனுடைய செயல் முடிவுறும் போது எல்லாமே இல்லாமல் போகின்றன. பார்க்கும் மக்கள் அப்பொருள்களை இருந்து அழிந்தன என்று எண்ணுவதில்லை. அதுபோல உலகமும் மாயையால் ஏற்படும் தோற்றமே. ஆத்ம அறிவு ஏற்பட்டவுடன் உலக தோற்றம் இல்லாமல் போகும். ஆகையால் உலகம் என்பது உள்ள பொருள் அன்று. அதனால் ஆத்மாவின் இரண்டற்ற நிலை பழுதடையாது. பாம்பு இல்லாமல் போனால் கயிறு இருக்கும். மாயாவியின் பொருள்கள் இல்லாமல் போனால் மாயாவி இருப்பான். உலக தோற்றம் போனால் பிரம்ம சைத்தன்யம் இருக்கும். அதுதான் உண்மையாக இருக்கும் பொருள். குரு, நூல், மாணவன், உபதேசம், தியானம் முதலியவைகளும் மாயையின் தோற்றங்களே என்பதை விளக்குகிறார். விகல்போ வினிவர்த்தேத கல்பிதோ யத்தி கேனஷித் உபதேசாத் அயம் வாதஹ ஞாதே த்வைதம் ந வித்யதே. மாயையை அழிப்பதன் பொருட்டு குரு, நூல், மாணவன், உபதேசம், தியானம் முதலிய வேறான பொருள்களும் செயல்களும் கற்பிக்கப்பட்டவைகளை அவைகளும் மெய்யறிவு வந்த பின் அழியும். அவைகள் உபதேச காலத்தில் மட்டும் உபதேசம் செய்வதன் பொருட்டு இருப்பவைகள். மெய்யறிவு தோன்றிவிட்டால் இந்த துவைத பொருள்கள் இருக்க மாட்டா. இங்கு யத்தி என்ற சொல் யத் யபி என்பதன் பொருளை காட்டும். உலகில் குருவும் மாணவனும் இருக்கிறார்கள். சாஸ்திரம், உபதேசம், மனனம், தியானம் முதலியவைகள் உள்ளன. இவை மெய்யறிவு பெறுவதற்குரிய சாதனங்கள் ஆகும். மெய்யறிவு பெற்ற பின் இவைகளும் இல்லாமலே போகும். குரு உபதேசம் செய்கிறார், மாணவன் அதை பெறுகிறான். உபதேசம் செய்வதற்கு சாஸ்திரம் உபயோகப்படுகிறது. பின்பு மாணவன் மனனம், நிதித்தியாசனம் ஆகியவற்றை மேற்கொள்கிறான். மாயை அழுகிறது, மெய்யுணர்வு விளங்குகிறது. இவ்வளவு சாதனங்களும் மாயையின் தோற்றங்களே. இவை உண்மை அல்ல. மெய்யறிவு பெற்ற நிலையில் இவைகள் இல்லை. பெறுவதற்கு முன் இவை வேண்டும். இவைகள் எல்லாம் உண்மையில் இல்லாதவைகளாக இருந்தால் பொய்யான இவற்றால் எஞ்ஞன மெய்யான அறிவு உண்டாகும். பொய் மெய்யை உண்டாக்குமா என்று ஐயம் கொள்ளல் தகாது. மெய்யான அறிவு என்பது பிரம்ம சைத்தன்யமே. அது உண்டாக்கப்படுவதென்று அதை பற்றி கொண்டு அதை மறைக்கும் மாயையை இந்த சாதனங்களால் அழிவுறுகிறது. பொய்யாகிய சாதனங்களால் பொய்யாகிய மாயை அழிகிறது. அந்த சாதனங்களால் மெய்ப்பொருளாகிய அறிவு உண்டாவதில்லை. அது மாயை நீங்கிய பின் தானே விளங்குகிறது. உபனிஷத் மந்திரம். இப்போது உபனிஷத்தின் மந்திரங்கள், உபாசனைகளை கூற வருகின்றன. இதுவரை தலை மாணவர்க்கும் இடை மாணவர்க்கும் ஆரோப்ப அபவாத முறையை மேற்கொண்டு மெய்யறிவு உபதேசம் செய்யப்பட்டது. அதை புரிந்து கொள்ளும் திறமையில்லாத கடை மாணாக்கர்களை உய்விக்கும் பொருட்டு உபாசனையை உபனிஷத் கூற தொடங்குகிறது. உபாசனை என்பது வீடு பேற்றிற்காக
பரம்பரையான காரணமாகும். எளிமையாக அதனை மேற்கொள்ளலாம். சோஷ்யம் ஆத்மா அத்யஷரம் ஓம்கார அதிமாத்திரம் பாதா மாத்ரா மாத்ரஷ்ய பாதா அகார உக்கார மக்கார இத்தி. முன்பு 4 பாதங்களை உடையது என்று கூறப்பட்ட அந்த ஆத்மா எழுத்தாக வர்ணிக்கப்படுகிறது. அந்த எழுத்து ஓம் என்பதே ஆகும். அந்த ஓம் என்ற எழுத்து ஆ உ என்று 3 மாத்திரை வடிவாக உள்ளது. ஆத்மாவின் பாதங்களே ஓம் என்ற எழுத்தின் மாத்திரைகளாகும். அந்த மாத்திரைகளே ஆத்மாவின் பாதங்களாகும். ஓம் என்ற எழுத்திற்கும் சகுன பிரம்மத்திற்கும் ஒப்புமை உண்டு. எனவே ஓம் என்ற எழுத்து அந்த பிரம்மத்தை காட்டும். ஓம் என்று சொல்லி பிரம்மத்தை உபாசிக்க வேண்டும் என்பது கருத்து. 3 மாத்திரைகளில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாதத்திற்கு சமம் என்பது விளக்கப்படுகிறது. ஜாக்கர தஸ்தான வைஸ்வானர அகார பிரதமா மாத்ரா ஆப்தே ஆதிமத் வாத்வா ஆப்னோதி ஹ வை சர்வான் காமான் ஆதிஸ்வ பவதி ய ஏவம் வேத. ஓம் என்ற எழுத்தில் முதல் மாத்திரை அ என்பதாகும். அந்த அகாரமே விழிப்பு நிலையிலான வைஸ்வநரன் ஆவான். இவ்வெழுத்திற்கும் வைஸ்வானரனுக்கும் ஒப்புமை எப்படி எனில், ஆ என்ற ஒளி எல்லா சொற்களிலும் பரவியுள்ளது. அதுபோல வைஸ்வானரன் எல்லா உலகங்களிலும் பரவியுள்ளான். மேலும் ஆ என்பது ஓம் என்பதில் முதலில் இருக்கிறது. 3 பாதங்களில் வைஸ்வானரன் முதலில் இருக்கிறான். இவையே ஒப்புமையாகும். ஆகையால் வைஸ்வானரனை ஆகாரம் என்று உணர வேண்டும். இவ்வாறு உணர்பவன் எல்லா விருப்பங்களையும் அடைவான். பெரியோர்களில் முதன்மையாக இருப்பான். ஊ என்ற மாத்திரையும் தைஜசனும் ஒன்று என்று விளக்குதல். ஸ்வப்னஸ்தான தைஜச உகார த்விதீயா மாத்ரா உத்கர்ஷாத் உபயத் வாத்வா உத்கர்ஷதி ஹ வை ஞான சந்ததிம் சமானஷ பவதி ந அஸ்ய அப்ரஹம் மவித் குழை பவதி ய ஏவம் வேத. ஓம் என்ற எழுத்தில் 2ஆம் மாத்திரை உக்காரம் ஆகும். அந்த உக்காரமே கனவு நிலையை உடைய தைஜசன் ஆகும். ஆகாரத்தை விட உக்காரம் உயர்ந்தது போல உள்ளது. அதுபோல தைஜசனும் விஸ்வனை விட உயர்ந்தவன் போல உள்ளான். மேலும் உக்காரம் தன் 2 பக்கங்களிலும் ஆ இம் என்ற 2 எழுத்துக்களை உடையது. அதுபோல தைஜசனும் தனக்கு இருபுறமும் விஸ்வனையும் பிராக்ஞனையும் கொண்டு விளங்குகிறான். இதுவே உக்காரத்துக்கும் தைஜசனுக்கும் உள்ள ஒற்றுமையாகும். ஆகையால் தைஜசனே உக்காரம் என்று அறிதல் வேண்டும். இவ்வாறு அறிந்தவன் மெய்யுணர்வு பெற்ற மாணவர்களின் பரம்பரையை பெருக செய்கிறான். நண்பர்கள் போல் பகைவர்களும் அவனை போற்றுவர். அவன் குலத்தில் வேதம் அறியும் தகுதியற்றவன் பிறக்க மாட்டான். ஆகாரத்தை விட உகாரம் உயர்ந்தது போல் உள்ளது. எப்படியெனின் ஆகாரத்தை சொல்ல வாயை திறத்தல் என்ற ஒரு முயற்சியை வேண்டும். உகாரத்திற்கோ வாய் திறத்தல் உதடுகளை குவித்தல் என்ற 2 முயற்சிகள் வேண்டும். ஆகையால் உயர்ந்தது போல உள்ளது. அதுபோல விஸ்வன் பருவுடலை அபிமானிப்பவன், தைஜசனோ நுட்ப உடலை அபிமானிப்பவன். பருமனிலும் நுட்பம் சிறந்தது. அதை அபிமானிப்பவனும் சற்றே உயர்ந்தவன் என்று ஒருவாறு பொருத்திக் கொள்ளல் வேண்டும். ஓம் என்பதில் உள்ள மகாரமும் பிராக்ஞனும் சமம் என்று விளக்குதல். சுஷுப்தஸ்தான பிராக்ஞ மகார திருதியா மாத்ரா மிதே அபீதே வா வினோதி ஹ வா இதம் சர்வம் அபிதிஷ்ய பவதி ய ஏவம் வேத. ஓம் என்பதில் உள்ள 3ஆம் மாத்திரை மகாரம் என்பதாகும். அந்த மகாரமும் உறக்க நிலையை உடைய பிராக்ஞனும் ஒன்றே. எப்படியெனில் மகாரம் அகாரத்தையும் உகாரத்தையும் அளக்கிறது. பிராக்ஞனும் விஸ்வனையும் தைஜசனையும் அளக்கிறான். மேலும் அகாரம் முடிவில் அகாரத்தையும் உகாரத்தையும் தன்னுள் அடக்கி கொண்டு ஒன்றாகி விடுகிறது. அதுபோல பிராக்ஞனும் விஸ்வனையும் தைஜசனையும் உறக்கத்தில் தன்னுள் அடக்கி கொண்டு ஒன்றாகி விடுகிறான். ஆகையால் பிராக்ஞனே மகாரம் என்று உணர வேண்டும். இவ்வாறு உணர்ந்தவன் உலகின் உண்மையை அறிகிறான். உலகிற்கு காரணமான ஆத்ம வடிவாகிறான். மகாரத்திற்கும் பிராக்ஞனுக்கும்
அளப்பதாலும் அடக்கிக் கொள்வதாலும் ஒப்புமை உண்டு என்று கூறப்பட்டது. அது எங்ஙனம் எனில், படியால் தானியத்தை அளக்கிறோம், அப்போது தானியம் படியின் உள்ளே சென்று வெளியே வருகிறது. இதையே அளத்தல் என்கிறோம். அதுபோல ஓம் ஓம் என்று பலமுறை கூறும்போது அகாரமும் உகாரமும் மகாரத்தில் அடங்கி மறுபடி வெளிப்படுவது போன்ற தோற்றம் ஏற்படுகிறது. ஆகையால் மகாரம் அகாரத்தையும் உகாரத்தையும் அளக்கிறது என்று மந்திரம் கூறுகிறது. அதுபோலவே பிரளய காலத்திலும் மறுபடி தோன்றும் காலத்திலும் பிராக்ஞன் விஸ்வனையும் தைஜசனையும் தன்னுள் அடக்கி மறுபடி வெளிவிடுகிறான். ஆகையால் பிராக்ஞன் விஸ்வ தைஜசர்களை அளக்கிறான் என்று மந்திரம் கூறுகிறது. மேலும் ஓம் 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 என்று சொல்லி முடித்தவுடன் மகாரத்தில் அகாரமும் உகாரமும் லயமடைவன போலுள்ளன. அதுபோல பிராக்ஞனுடைய நிலையில் விஸ்வனும் தைஜசனும் லயமடைந்து விடுகிறார்கள். இவ்வாறு ஒப்புமையை அறிதல் வேண்டும். மேலே கூறிய 4 மந்திரங்களிலிருந்து நாம் அறியும் கருத்தாவது, அகாரம் விஸ்வன் வீராட்டி மூவரையும் ஒன்றாக எண்ணி தியானம் செய்ய வேண்டும். உகாரம் தைஜசன் கிரண்ய கற்பன் மூவரையும் ஒன்றாக எண்ணி தியானம் செய்ய வேண்டும். மகாரம் பிராக்ஞன் ஈஸ்வரன் இம்மூவரையும் ஒன்றாக எண்ணி தியானம் செய்ய வேண்டும். ஓம் என்பதும் சகுன பிரம்மம் ஒன்றே என்று எண்ணி தியானம் செய்ய வேண்டும். பாதங்களின் தனி உபாசனை அங்கோபாசனை எனப்படும். ஓம் என்று பிரம்மத்தை உபாசிப்பது அங்கி உபாசனை அல்லது முக்கிய உபாசனை எனப்படும். இனி காரிகைகள் வருகின்றன. மேற்கூறிய பொருள்களை கீழ்வரும் ஸ்லோகங்கள் காட்டும். விஸ்வஸ்ய அத்வ விவ ஷாயாம் ஆதி சாமான்யம் உத்களம் மாத்ரா சம்பிரதி பத்தௌ சியாத் ஆப்தி சாமான்யம் ஏவ ச. விஸ்வனை ஓம் என்பதன் முதன் மாத்திரையான அகாரம் என்று ஒன்றாக நினைக்கும் போது அவனுக்கும் அகாரத்திற்கும் உள்ள பொது தன்மை முதலாக இருப்பதும் பிறவற்றில் பரவி இருப்பதும் ஆகும். ஆகையால் அகாரத்தை விஸ்வனாக எண்ணி உபாசிக்க வேண்டும். மற்ற பொருளின் விளக்கத்திற்கு 9ஆம் மந்திரத்தின் பொருளை காண்க. தைஜஸ்ய உத்வ விஜ்ஞான உத்கர்ஷோ திருஷ்யதே ஸ்புடம் மாத்ரா சம்பிரதி பத்தௌ ஸ்யாத் உபயத்வம் ததா வித்தம். தைஜசனை ஓம் என்பதன் 2ஆம் மாத்திரையான உகாரம் என்று ஒன்றாக நினைக்கும் போது அவனுக்கும் உகாரத்திற்கும் உள்ள பொதுத்தன்மை மேன்மை ஆகிய இரண்டையும் பெற்றிருப்பதாகும். ஆதலால் உகாரத்தை தைஜசனாக எண்ணி உபாசிக்க வேண்டும். பிற பொருள் விளக்கத்திற்கு 10ஆம் மந்திரத்தின் பொருளை காண்க. மகார பாவே பிராக்ஞஸ்ய மான சாமான்யம் உத்கடம் மாத்ரா சம்பிரதி பத்தௌ துலீய சாமான்யம் ஏவ ச. பிராக்ஞனை ஓம் என்பதன் 3ஆம் மாத்திரையான மகாரம் என்று ஒன்றாக நினைக்கும் போது பிராக்ஞனுக்கும் மகாரத்திற்கும் உள்ள பொது தன்மை அளவிடுதலும் லயப்படுத்துதலும் ஆகும். ஆகையால் மகாரத்தை பிராக்ஞனாக எண்ணி உபாசிக்க வேண்டும். பிற விளக்கத்திற்கு 11ஆம் மந்திரத்தின் பொருளை காண்க. இவ்வாறு 3 இரட்டைக்கும் உள்ள பொது தன்மையை அறிந்து இருப்பவன் அடையும் பயன் யாதெனில், த்ரிஷு தாமசு யத் துல்லியம் சாமான்யம் வேதி நிஸ்தஹ ச பூஜ்யஹ சர்வபூதானாம் வந்த்யஸ்வைவ மகாமுனி. விஸ்வன் தைஜசன் பிராக்ஞன் இந்த மூவருக்கும் அ உ இம் என்ற 3 எழுத்துக்களும் உள்ள பொது தன்மையை எவன் நன்கு அறிகிறானோ அவனை எல்லா உயிர்களும் வணங்கும், எல்லா உயிர்களும் பூஜிக்கும். அவன் பிரம்மத்தை அறிந்தவன் ஆவான். மேற்கூறியதை அறிந்து தனித்தனியே தியானம் செய்பவன் அடையும் பயன் யாதெனில், அகாரோ நயத்தே விஸ்வம் உகாரஸ்சாபி தைஜசம் மகாரஸ்ய புனः பிராக்ஞம் ந அமாத்ரே வித்யதே கத்தீஹி. இவ்வாறு தியானம் செய்பவனை அகாரம் வைஸ்வானரனை அடைவிக்கும், உகாரம் ஹிரண்ய கற்பனை அடைவிக்கும், மகாரம் பீஜ மாயையுடன் கூடிய ஈஸ்வரனை அடைவிக்கும். அமாத்திரன் என்ற குணமற்ற பிரம்ம சைத்தன்யத்தை அடைவதில் செல்லுதல் என்பதில்லை, இங்கேயே அதை அடையலாம். அகாரத்தை முதன்மையாக கொண்டு ஓம் என்ற சொல்லால் வைஸ்வநரனை தியானித்தவன் வைஸ்வநரனாகிறான். உகாரத்தை முதன்மையாக கொண்டு ஓம் என்ற சொல்லால் ஹிரண்ய கற்பனை தியானம் செய்பவன் ஹிரண்ய கற்பன் ஆகிறான். மகாரத்தை பிரதானமாக கொண்டு ஓம் என்ற சொல்லால் சகுன பிரம்மத்தை தியானம் செய்பவன் சகுன பிரம்மம் ஆகிறான்.
தன்னை அமாத்திரனாகிய குணமற்ற பிரம்மம் என்று அறிந்து இருப்பவன் இங்கேயே அந்த பிரம்மமாகிறான். அவன் சென்று அடைய வேண்டிய இடம் யாதும் இல்லை. அதுதான் உண்மையான வீடு பேராகும். வெளியுலகம் விழிப்பு நிலை விஸ்வன் இம்மூன்றும் அகாரமே. நுண்ணுலகம் கனவு நிலை தைஜசன் இம்மூன்றும் உகாரமே. காரண உலகம் உறக்கம் பிராஞ்ஞன் இம்மூன்றும் உகாரமே ஆகும் என்று உறுதியாக நிச்சயத்த பிறகு அகாரத்தை உகாரத்தில் அடக்கி உகாரத்தை மகாரத்தில் லயமடைய செய்து இந்த எல்லா பொருள்களும் ஓங்காரமே என்று தியானம் செய்து கொண்டிருப்பவன் முடிவில் குருவின் உபதேசத்தால் விளைந்த மெய் அறிவாள் காரண உலகமாகிய மாயையும் அழிந்து போக தான் தானாகவே இருக்கும் நிலையை அடைவான். இதுதான் ஸ்வரூப அவஸ்திதி என்றும் மோக்ஷம் என்றும் பெரியோர்களால் கூறப்படும். இத்தகையவனுக்கு கதி என்பது இல்லை. தொடரும். ஓம்.